இந்த வீடியோவில் குஜராத் ஸ்பெஷல் மேத்தி தெப்லா ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கட்டு மேத்தி லீஃப், ஒரு கட்டு வெந்தயக்கீரை வாங்கி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவு சீரகத்தையும் பச்சை மிளகாவையும் இடித்து வச்சுக்கலாம். சீரகமும் பச்சை மிளகாவும் இடித்து எடுத்தாச்சு. மசாலா ஐட்டம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, சால்ட்டு, பெருங்காயம், கொத்தமல்லி பொடி, வெள்ளை எள்ளு சேர்ப்பாங்க. என்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லை, அதனால கருப்பு எள்ளு. கோதுமை மாவு ஒரு 1/4 கிலோ, கடலை மாவு ஒரு 3 டீஸ்பூன், வாட்டர், ஆயில், அவ்வளோதான். ஒரு கடாய் ஹீட் ஆனதும் அதில் லைட்டாக எண்ணெய் விட்டு இந்த மேத்தி லீஃபை போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அதிலே இடித்து வச்சிருக்க சீரகம், பச்சை மிளகாய் போட்டு இடையில இருக்க வாட்டர் சுன்ற அளவுக்கு 1 to 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கி எடுத்து சப்பாத்தி மாவில் போட்டு பெசரி எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து சப்பாத்தி மாவுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடலை மாவு போட்டுக்கலாம். இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு ரெடி ஆயிருச்சு. சப்பாத்தியா போட்டு எடுத்தா மேத்தி தெப்லா ரெடி ஆயிரும். சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. தோசைக்கல்லும் ஹீட் ஆயிருச்சு. டேஸ்டியான சாஃப்டான டெஃப்லா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Love me.